பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனிமையான இந்த நல்ல நாளில் ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரம் உங்க வாழ்க்கையில தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக சமாதானம் இப்பொழுது இறங்கி வருகிறது. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கடவுள் உங்களை எல்லா நிலையிலும் உயர்த்துவார். நான் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்காக, உங்கள் நலனுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் உங்க கூடவே இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, வலிமை வாய்ந்த வீரரை போல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது கடவுள் நம்ம கூட இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிற சில பேர்ல பல பேரை நான் பார்க்கிறேன். மருத்துவமனையிலே நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கும் பொழுது, கடவுள் என் கூட இருக்கிறாரா சாமி என்று கேட்பார்கள். சில நேரங்களில் கடன் கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க, சாமி ஆண்டவரை ஜெபம் பண்ணி கேட்டு ஒண்ணுமே நடக்கல, கடவுள் என் கூட இருக்கிறாரா? ஒருவேளை தோல்விகள், துவண்டு போன மனம் என்ன சொல்லும் தெரியுமா? கடவுள் என்ன கைவிட்டு விட்டார், கடவுள் என்ன மறந்துட்டாரு, கடவுள் என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாரோ என்று தோன்றுகிறது. இந்த பாதையில நானும் வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அனுபவங்கள் நடந்திருக்கிறது. அதை உணர்ந்துதான் நான் சொல்றேன், பயப்படாதீங்க. நமக்கு தோன்றலாம் கடவுள் கூட இருக்கிறாரா, கடவுள் தூரமா போயிட்டாரா, கடவுள் மறந்துட்டாரா என்று. நமக்கு நம்ம சூழ்நிலை நிமித்தமா அந்த வருகிற விரக்தியில் கூட ஒன்று தெரியணும், நம்மை விடுவிக்க கடவுள் கூடவே இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு வலிமை மிக்க போர் வீரரை போல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் வேதத்தை திறந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பைபிள் சொல்கிறது, எசேக்கியா என்ற ஒரு அரசன் இருந்தார். அவனுக்கு விரோதமாக அசீரிய மன்னன் சனகரிப் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் ரொம்ப ஆக்ரோஷமா மடல்லாம் அனுப்புறான். என் கையில இருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது, உங்க எல்லாரையும் நான் அழிக்க போறேன். உடனே எசேக்கியாவுக்கு இந்த மடல் வாசிக்கப்பட்ட பொழுது, கொண்டு போய் கொடுக்கப்பட்ட பொழுது, எசேக்கியா என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்பாக அந்த சனகரிப் என்று சொல்லக்கூடிய விரோதமாய் செயல்படக்கூடிய அந்த மனுஷனுடைய அந்த கடிதத்தை ஆண்டவருக்கு முன்னால வைத்து சொன்னார், ஆண்டவரே நீங்க பாருங்க, இந்த சனகரிப்பின் வார்த்தைகளை கேளும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக இதயத்தில் உள்ள வேண்டுதலை கொட்டினான். நீங்களும் சொல்லுங்க, என் பிரச்சனையை பாருங்க, என் துன்பத்தை பாருங்க, என் வேதனையை பாருங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த நாளிலே, அந்த இரவிலேயே ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பினார். அந்த சனகரிப் என்று சொல்லக்கூடிய அந்த அசீரிய படை அது இருந்த அந்த இடத்தில் 1,85,000 வீரர்கள் அந்த இரவில் கொல்லப்பட்டார்கள். விளைவு என்ன? சனகரிப் ஓடுனான். அவன் போய் அவன் தெய்வ சிலைகள் முன்பாக இருந்த பொழுது, அந்த தெய்வ சிலைகள் முன்பாக அவனுடைய பிள்ளைகள் அவனை கொன்று போட்டார்களாம். இன்னைக்கு நீங்க மனுஷனுக்காக, மனுஷனுடைய செயலை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. யாரோ உங்க வாழ்க்கைய ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போறாங்க, பயப்படாதீங்க. சில சகோதரிகள் சொல்லுவீங்க, சகோதரர்கள் சொல்லுவீங்க, என் குடும்ப நிலைமை ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. பயப்படாதீங்க, உங்களுக்காய் வலிமை வாய்ந்த போர் வீரரை போல ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார். உங்களுக்காக தாங்க இருக்கிறாரு, நமக்காக ஆண்டவர் இருக்கிறாரு. பயப்பட வேண்டாம். இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது.
ஜெபிப்போமா? நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? எரேமியா 20:11, ஆண்டவர் எனக்கு வலிமை வாய்ந்த போர் வீரரை போல என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னோடு கூடவே இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர், சர்வ வல்லவர், அவர் குறித்தது எனக்கு நடக்கும். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் கூட இருக்கிறீரா? ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? இந்த கேள்விகளின் மத்தியில் இருக்கிறார்கள். தயவு செய்து உம்முடைய உடன் இருப்பு இப்பொழுது இவர்கள் மீது வெளிப்படட்டும். இவர்களை ஆசீர்வதி. வலிமை வாய்ந்த போர் வீரரை போல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனையை அவர் மாற்றுவார். எனக்கு முன்னால் இருக்கிற, எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். என் குடும்பத்தை காப்பார், என் குடும்பத்தை பாதுகாப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கை உயரும். எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு விடுதலையின் பாதையை ஆண்டவர் திறந்து தருவார் என்று அறிக்கையிட்டு ஜெபிக்கிற இந்த மகனை மகளை ஆசீர்வதியும். அப்பா, உம்முடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம் புன்னைக்காயல், நீங்க எப்ப வேணாலும் நம்முடைய தியான இல்லத்துக்கு வரலாம். ஜெபத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 10 மணி முதல் 4 மணி வரை நடக்கிற ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க, மாதாவுடைய பரிந்துரையில் ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். ஜெபிப்போம். God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9819118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.